இன்னைக்கு நம்ம பள்ளிப்பருவ நண்பர்கள்லாம் கடைசியாக ஒரு வாட்டி மீட் பண்ணலான்னு நம்ம 2 சுழி நண்பன் விக்கி வீட்டில் தான் அட்டி. நண்பர்களே வணக்கம். காலையில் ஒரு 5:30 மணி போல் ஏஞ்சி ப்ரீயோ கோட் ஷேக்கை போட்டு குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. 1.5 மாசமாக ஜிம் போறியா ப்ரோ, ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 மாதத்தில் நான் 4 கிலோ ஏற்றிருக்கிறேன். எப்படி 4 கிலோ? அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் நான் டெய்லியும் குடிக்கிற அந்த புரத குழுக்கள் தான். அப்படின்னா தான் ப்ரோ போட்டு குடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ஸில் வந்து ப்ரோட்டீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்கள் டிஎம்கே சென்ட் பண்ணி விட்றேன். ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணால் தான் வரும், பார்த்துக்கோங்க. அன்றைக்கி ஜிம்மில் போட வேண்டியதெல்லாம் போட்டு டேரெக்டாக டைப் ரைட்டிங் கிளாஸ் போய் அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் எனக்கான முதல் புரத குழுக்களை போட்டேன். இன்றைக்கி வேறு நண்பர்கள்லாம் சந்திக்கணும், அதனால் உடனே போய் ஒரு குழியில் போட்டு காலை உணவு சாப்பிட்டு பஸ்ஸு பிடிச்சி கிளம்பிட்டேன் நண்பர்களே. இவ்வளோ அவசரமாக ஏன் கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் படத்துக்கு போகிறதா பிளான், அதனால தான் சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கேன். தேட்டருக்கு போனோடனே ஃபஸ்ட்டு நம்ம சூர்யாவை பார்த்த நண்பர்களே. கொரியன் லுக்கு மாற போகிறேன்னு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கான். படம் ஆரம்பித்து 10 நிமிஷம் கழிச்சு தான் உள்ளே போனோம். ஒரு வழியாக படத்தை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் மதிய உணவு சாப்பிட்டு டேரெக்டாக விக்கி வீட்டுக்கு போய்ட்டோம் நண்பர்களே. போகிற வழியெல்லாம் ஃபன்னு தான். விக்கி வீட்டுக்கு போனதுமே எப்பயும் போல ஆளால் ஒரு மூளைக்கு போக உட்காந்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. என் பங்குக்கு நானும் ப்ரோ லாரி டிரைவராக ஆகிட்டேன். பயங்கரமாக லாரி ஓட்ட கற்றுனேன் நண்பர்களே. எதுக்கு இந்த சந்திப்புன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் அதுக்கப்புறம் வேறு ஊர் வேறு காலேஜ்னு போய்டும். நம்ம விக்கி 2 நாள் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறப்பில்ல, அதான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி எல்லாம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தோம். 1.5 மாசமா அதை பிளான் பண்ணிருக்காங்க. நான் தான் பிஸ்கெட் போட்டுன்னு இருந்தேன் இதனால. இன்னைக்கு எப்படியோ மீட் பண்ணிட்டோம். டைம் ஆயிடுச்சு நண்பர்களே, இங்கிருந்து கிளம்பி ஆகணும். மச்சான் விக்கி தான் கூட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டான். ஃபைனலி மஜா டே கேம் டு எண்டு மாதிரி தான் இருந்தது. நான் வந்த நேரத்துக்கு கரெக்டா ஒரு பஸ் இருந்துச்சு நண்பர்களே. அந்த பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு வேலையா ஒரு புரத குழுக்களை போட்டேன். இன்னைக்கு நண்பர்களோட ஒரு மஜாவான நாள். அப்படியே நானும் மஜாவை நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன் நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரைட்டு, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.